நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஈசு பொலுட்ரி ஃபார்ம் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெயில் காலத்தில் நாட்டுக்கோழிகளை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு முழுமையாக சேரும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வெயில் காலம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஹீட்டு ஓவராக இருக்கும். கோழிகளே ஆட்டோமேட்டிக்காகவே ஹீட்டாக உள்ள உடம்பு தான். அதனால் இந்த வெயில் காலத்தில் கோழிகளுக்கு ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால நிறையா வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்பும் நிறையாவே இருக்கிறது. அதனால் நீங்கள் தடுப்பூசி அந்த மெத்தடெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாலே நோய்கள்லேருந்து நம்ம தற்காத்து கொள்ளலாம். ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழிகளுக்குன்னு எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட்டு பிரச்சனையே சளி பிரச்சனை தான். ஸ்டார்டிங்கில் சளி பிடிக்கும், அடுத்தது குறைசாவாக மாறும், அடுத்து வெள்ளை கழிச்சலாக மாறிடும், அது பச்சை கழிச்சல் அதுமாரி போயிட்டே இருக்கும். அந்த வகையில் நீங்கள் நாட்டுக்கோழிகளுக்கு இந்த வேக்சின் மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இந்த வெயில் காலங்கிறதுனால நீங்கள் ஆர்டிவிகே அப்படிங்கிற ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வெள்ளை காய்ச்சல் ப்ராப்ளம் வராமல் காப்பாற்றிடலாம். கவர்மெண்டில் ஆர்டிவிகே அப்படிங்கிறது போடுவாங்க. நம்ம மெடிக்கலில் நார்மலாக வாங்குறது R2Pன்னு இருக்கும் அந்த இன்ஜெக்ஷனு. அதே மாதிரி நீங்கள் இந்த வெயில் டைமில் கோழிகளுக்கு கம்பு உணவாக கொடுத்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அது நைட்டு நீங்கள் கம்பு தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா அது நல்லா ஊறி போயிருக்கும். காலையில் அதை எடுத்து கோழிகளுக்கு போட்டுடலாம். அதுமாரி போடுறப்போ நம்ம தீவன செலவும் கொஞ்சம் மிச்சமாகும். நார்மலாக கம்பு போடுறதுக்கும் அதை ஊற வச்சு போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ 100 கிராம் கம்பு நார்மலாக போடுறப்போ அதை ஊற வச்சு போட்டால் 150 கிராம் ஆகும். அதுக்காக தான். அதே மாதிரி நீங்கள் நாட்டுக்கோழிகளுக்கு அந்த தூய்மையாக இடம் வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடிக்கடி கூட்டி க்ளீன் பண்ணிவிட்டு ஏதாவது கிருமி நாசினி தெளிச்சிக்கிட்டு அந்தமாரி இருந்தீங்கன்னாலே எந்த ஒரு டிசீஸுமே சீக்கிரம் வராது. அதேமாரி நிழல் ரொம்ப முக்கியம். நாட்டுக்கோழிகளுக்கு பொறுத்த வரைக்கும் நிழலான இடத்துல இருந்தால் தான் அது குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ என்னோடய பண்ணையில் பார்த்திங்கன்னா முந்திரி மரம் இருக்குது. முந்திரி மரத்து நிழல் கீழே தான் நான் கூண்டு வச்சுருக்கிறேன். அதுக்கு கீழே தான் எல்லா கோழிகளுமே வெயிலுக்கு ஃபுல்லாக கவராகி அங்கே தான் படுத்திருக்கோம். அதே மாதிரி நீங்கள் நிழல் உள்ள இடமா பார்த்து கோழிகள் இந்த வெயில் டைமில் வச்சுக்கிட்டாலே 100% நோய் வராமல் பார்த்துக்கலாம். அதேமாதிரி முந்திரி பழமெல்லாம் பார்த்திங்கன்னா விழுறத கோழி ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்டுக்கும் டெய்லி. என்னோடய பண்ணையில் நான் ஆர்டிவிகே இன்ஜெக்ஷன் போட்டுட்டேன். இப்போ ஒரு 4 நாள் ஆகுது போட்டு. நான் அதை வீடியோ அப்லோட் பண்ணுறேன், எப்படி இன்ஜெக்ஷன் போடுறது அப்படின்னு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெயில் டைமில் கோழிங்களுக்கு நீங்கள் உணவு முறையிலையும் சரி தண்ணீர்லேயும் சரி தண்ணீர் மெயினாக கம்மியாகாமல் எப்போவுமே தண்ணீர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்கள் பண்ணையில். ஏன்னா கோழிகள் வெயில் டைமில் அதிகமாக தண்ணீர் குடிச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு 2-3 இடத்துல தண்ணியை வச்சு விடலாம். அதே மாதிரி நீங்கள் தண்ணியில் குளுக்கோஸ் கலந்து வச்சிங்கன்னா அந்த வெயிலுக்கு கோழிகள் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். நீங்கள் தண்ணியில் அந்த குளுக்கோஸ் கலந்து வைக்கலாம். இப்போ நீங்கள் கோழிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இடத்துல தண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா எல்லா கோழிகளுமே அதிலேயே குடிச்சிக்கிட்டு மற்ற கோழிகளை குடிக்க விடாது. அதனால் 2-3 இடத்துல நம்ம வைக்கிறப்போ குடிக்க முடியாத கோழிகள் அதில் போய் குடிச்சிக்கும். இல்லைன்னா ஒரு கோழி இன்னொன்று கொத்தும், அதை விரட்டி விட்டுரும். இதேமாரி அந்த கோழிகளுக்கு தண்ணி சரியாக கிடைக்காது. அதனால கூட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு 2-3 இடத்துல நீங்கள் தண்ணியை வச்சு விட்டிங்கன்னா இங்கே குடிக்க முடியாத கோழிகள் அடுத்த இடத்துல போய் குடிச்சிக்கும். அது ஒரு விஷயம். இப்போ என்னோடய பண்ணையே எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய சேவல் இருக்குது. பெரிய சேவலை சின்ன சேவலை விரட்டி விட்டுரும், தண்ணி குடிக்க விடாது. அது அடுத்த இடத்துல போய் குடிக்கும். அதுமாரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது.
அதுக்கான சொல்யூஷனாக நம்ம வந்து இப்படி பண்ணுனா அது வந்து அதுக்கானது போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணி பார்த்துக்க வேண்டியது தான். அடுத்தது வந்து நம்ம ஏதாவது ஒரு சத்து டானிக்கு வந்து தண்ணியில் கலந்து வச்சுட்டு வரலாம். அப்படி வைக்கிறப்போ வந்து முட்டையிடுற கோழிகளுக்கு வந்து முட்டையிடும் திறன் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சத்து டானிக்கு நிறையா இருக்குது, குரோவிப்ளெக்ஸு, வைமரால் அதுமாரி இருக்குது. அதை நாம் வந்து பயன்படுத்திக்கிட்டு வரலாம். அப்படி பயன்படுத்துகிறப்போ நம்ம கோழிகளோட அந்த ஒரு ஆக்டிவ்னஸ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கோழிகளுக்கான விட்டமின்ஸும் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணை பக்கத்தில் வந்து ரொம்ப வெயிலாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணீர் பிடிச்சி போடலாம். தண்ணீர் பிடிச்சி ஈரமாக போட்டிங்கன்னா அது வந்து கூலிங்காக இருக்கும். அடுத்தது வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து கோழிகளுக்கு இன்னொரு பிரச்சனை வந்து வெள்ளை கழிச்சலுக்கு அடுத்ததாக அம்மை வரும். அம்மை வந்து உங்கள் ஏரியாவில் வந்து பக்கத்தில் எங்கேயாவது அம்மை வந்துட்டு பண்ணையில் ஏதாவது அம்மை வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே நீங்கள் உடனே உங்கள் பண்ணையில் வந்து ஃபவுல் பாக்ஸ் அப்படிங்கிற இன்ஜெக்ஷனை வந்து வாங்கி போட்டுருங்க. அப்படி போட்டுட்டிங்கன்னா இந்த அம்மை நோயிலிருந்து தற்காத்து கொள்ளலாம். அதே மாதிரி நாட்டுக்கோழிகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நோயுமே வர்றதுக்கு முன்னாடியே நாம் வந்து அதை வராமல் தடுத்துக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. அப்படி வந்துட்டுன்னா ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணிடணும். நம்ம வந்து இப்போ காலையில் பார்த்தோம்போ கோழி சுணக்கமாக இருக்குது அப்படின்னாலே நம்ம வந்து உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணணும். சரி சாயந்தரம் பார்த்துக்குவோம் அப்படின்னு விட்டோம்னா அந்த டிசீஸ் வந்து அதிகமாகி காப்பாற்ற முடியாமல் போயிடும். நாட்டுக்கோழிகளை பொறுத்த வரைக்கும் என்னோடய அனுபவத்தில் வந்து எந்த ஒரு இப்போ சளியாக இருந்தாலும் சரி, வெள்ளைக்கழிச்சலாக இருந்தாலும் சரி, ஆரம்பத்திலேயே நம்ம அதை பார்த்து க்யூர் பண்ணினா மட்டும்தான் அதை காப்பாற்ற முடியும். ரொம்ப முத்துற அளவு விட்டுட்டு அதுக்கப்புறம் காப்பாற்றுறனா ரொம்ப கஷ்டம். என்னோடய கோழிகளுக்கு ஒரு வேளை கம்பு நான் வந்து தீவனமாக கொடுத்துட்டேன்னா இன்னொரு வேளை வந்து மேஷ்னு நாட்டுக்கோழிகளுக்கு தீவனம் இருக்குது. எஸ்கேஎம்மில் மேஷ்னு தீவனம் முட்டையிடுற கோழிகளுக்காக இருக்குது. அந்த தீவனத்தை தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை வந்து ஒரு இனத்தில் வந்து நீங்கள் தேவையான அளவு போடுற அளவுக்கு அள்ளிக்கிட்டு அதில் வந்து தண்ணியை ஊற்றி அதை வந்து பவுட்ராக தான் இருக்கும் அந்த தீவனம். அதனால் நீங்கள் அதில் தண்ணீரை ஊற்றி அந்த நல்லா அதை தீவனத்தை பிசைஞ்சி அதை வந்து போட்டிங்கன்னா நல்லா சாப்பிடும். அது பவுட்ராகவே நம்ம கொண்டு போட்டோம்னா அது வந்து பாதி காற்றுல பறந்துடும், பாதி மண்ணை அடித்து சரியாக சாப்பிடாது. இதுவே நீங்கள் வந்து இதுமாரி தண்ணியை ஊற்றி பிசைஞ்சி அதை கொண்டு போய் போடுறப்போ கோழிகள் நல்லா சாப்பிடும். ஒரு வேளை நான் கம்பு வந்து உணவாக கொடுக்குறேன்னா ஒரு வேளைக்கு வந்து இந்த தீவனம் வந்து நான் உணவாக கொடுக்குறேன். இந்த தீவனத்தை பார்த்திங்கன்னா எல்லாமே இதில் மிக்ஸ்டாக வந்துடும். உங்களுக்கு வந்து அதுக்கான எல்லா சத்துக்களுமே வர்ற மாதிரி கம்பு, சோளம், மற்ற சோயாபீன்ஸ் எல்லாமே மிக்ஸ்டான தான் அந்த தீவனம் வருது. இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா கம்புலாம் ஒரு கிலோ 35 ரூபா விற்கிது. அப்படிங்கிறப்போ இந்த தீவனமும் கிலோ ஒரு கிலோ 35 ரூபா தான். அதனால் நம்ம வந்து இந்த தீவனத்தையே நாங்கள் வாங்கி பயன்படுத்திக்கிறேன். தீவனத்தை தான் வாங்கி போடுறது. கம்பு நம்ம வாங்குறத விட இது எல்லாம் மிக்ஸ்டாக வர்ற இந்த தீவனத்தை வாங்கி போட்டோம்னா பிரச்சனை இல்லை. அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த தீவனத்தை தான் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னோடய கோழிகள் வந்து உள்ளே அடைச்சி தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் வலைக்குள்ளே. அதனால் நம்ம கொடுக்குற உணவுகளை வந்து நல்லா சத்தான உணவுகளாக இருக்கணும். இதுவே நீங்கள் வந்து வெளியில் போய் மேயுது அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதுவே எல்லா வகையான புழு பூச்சிகள்லாம் சாப்பிட்டு அதுக்கான உணவை தேடிக்கும், நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். இது நம்ம உள்ளே வச்சு வளர்க்குறோம்போ அப்படிங்கிறப்போ நம்ம கொடுக்குற உணவுகள் தான் அதுக்கு வந்து சத்து கிடைக்கணும். அதுக்காக தான். அதே மாதிரி தக்காளி இருந்ததுன்னா நீங்கள் வந்து தக்காளி வாங்கிட்டு வந்து வெட்டி போடலாம். சின்ன வெங்காயம் வந்து வெட்டி போடலாம். அதே மாதிரி வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து ஆன்டிபயாட்டிக்கு 2 நாள் 3 நாள் தொடர்ந்து கொடுத்துட்டு வரணும். நான் வந்து டெட்ராசைக்ளின் அப்படிங்கிற பவுட்ரு வந்து தண்ணியில் கலந்து வைப்பேன். நாட்டுக்கோழி பண்ணை வச்சுருக்க எல்லாருமே இந்த பவுட்ரு வந்து அவசியம் வச்சுருக்கணும். டெட்ராசைக்ளின் பவுட்ரை வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 4 கிராம் அப்படிங்கிற அளவில் கலந்து வச்சுட்டு வந்தோம்னா இந்த கோழிகளுக்கு வந்து ஆன்டிபயாட்டிக் வந்து கிடைக்கும். சளி பிரச்சனை டக்குன்னு அட்டாக் ஆகிற மாதிரி இருக்காது. அதே மாதிரி ஏதாவது ஒரு ஆன்டிபயாட்டிக் நீங்கள் வந்து தண்ணியில் கலந்து கொடுத்துட்டு வரலாம். மஞ்சள் தூள் வந்து கடையில்
பவுட்ரு மஞ்சள் வாங்காமல் பாக்கெட்டில் வாங்கி போடாமல் தனியாகவே மஞ்சள் வாங்கி அதை பவுட்ரு பண்ணி அதை நம்ம வந்து தண்ணியில் கலந்து வைக்கலாம். அதுவும் நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக் தான். மெயினாக கோழிகள் வந்து தீவனம் திங்கிறத விட தண்ணிகள் வந்து குடிக்கிறப்போ தான் அதுக்கு வந்து அந்த நம்ம கலந்து வைக்கிற மருந்தோட எஃபெக்ட்டு உடம்புல சேரும். அதனால் நீங்கள் தண்ணி வைக்கிறதுல மெயினாக தூய்மையான தண்ணியாக வைங்க. அதே மாதிரி நான் தண்ணி அதிகமாக எப்பவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. அதேமாரி மருந்துகள் கலந்து நீங்கள் வந்து ஏதாவது ஆன்டிபயோட்டிக் கலந்து வைக்கிறப்போ வந்து தண்ணீரை வந்து கொஞ்சம் லேட்டாக வைங்க. இப்போ 9 மணிக்கு எரை போடுறீங்கன்னா வந்து 10 மணியை போல் வச்சிங்கன்னா தண்ணீரை அந்த கோழிகள் எல்லாமே ஒரே நேரத்தில் வந்து குடிக்கும். இதுவே நம்ம முன்னாடியே தண்ணீரை வச்சுட்டு தீவனமும் போட்டிருந்தோம்னா அது சரியாக தண்ணீரை குடிக்காது, அப்படியே இருக்கும். அதுக்காக தான் நாட்டுக்கோழி வளர்ப்பில் என்னோடைய அனுபவங்களை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தகவலோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.